ஏழாம் வகுப்பு தமிழ். My YouTube channel name TNBC Notes. Please subscribe and click bell icon. ஏழாம் வகுப்பு தமிழ். கேள்வி 1. பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி நம்பர் 2. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். 3வது கேள்வி. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை நூல்களில் சிறியது பொருணராற்றுப்படை. 5வது கேள்வி. ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைபடுகடாம். 6வது கேள்வி. கரிகாலனை பாட்டுடை தலைவனாக உள்ள 10 பாட்டு நூல்கள் பொருணராற்றுப்படை, பட்டினப்பாலை. 7வது கேள்வி. பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக உள்ள 10 பாட்டு நூல்கள் மதுரை காஞ்சி நெடுநல்வாடை. பொறுத்துக. மதலை தூண், மதலை தூண். நெகிழி தீச்சுடர். அழுவம் கடல். சென்னி உச்சி. உறவு நீர் பெரு நீர்ப்பரப்பு. 9வது கேள்வி. கலித்தொகையின் மருதி திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார். கேள்வி நம்பர் 10. நெடுந்தொகை என அழைக்கப்படும் 8 தொகை நூல் அகநானூறு. பொறுத்துக. உரு அழகு, போழ பிளக்க, வங்குள் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன். 12வது கேள்வி. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை. 13வது கேள்வி. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இவ்வடி இடம்பெற்ற நூல் அகநானூறு. 14வது கேள்வி. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நோக்கும் பெருங்கலி வங்கம் இவ்வடி இடம்பெற்ற நூல் பதிற்று10. பொறுத்துக. வங்கம் கப்பல். எல் பகல். கோடு உயர் கரை உயர்ந்த. மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். 16வது கேள்வி. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். 17வது கேள்வி. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் எதற்காக பயன்படுத்தினர்? சிறிய நீர்நிலைகளை கடக்க. 18வது கேள்வி. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர்? கம்மியர். 19வது கேள்வி. களஞ்சை கம்மியர் வருகன கூஉய் இவ்வடி இடம்பெற்ற நூல் மணிமேகலை. 20வது கேள்வி. கப்பலை கட்ட நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்படும் மரங்கள் இலுப்பை, புன்னை, நாவல். 21வது கேள்வி. கப்பலின் பக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் மரங்கள் தேக்கு, வெண்தேக்கு. கேள்வி நம்பர் 22. இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை டேஷ் என்பர்? தொகுதி. 23வது கேள்வி. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் வாக்கர். 24வது கேள்வி. தமிழர்கள் களம், வங்கம், நாவாய் எதற்காக பயன்படுத்தினர்? கடல் பயணம். பொறுத்துக. ஏரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், சுக்கான் கப்பலை செலுத்த உரிய திசையில் திருப்ப, நங்கூரம் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க. 26வது கேள்வி. சமுக்கு காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் கப்பல் சாத்திரம். 27வது கேள்வி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி
வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடி இடம்பெற்ற நூல் புறப்பாடல். 28வது கேள்வி. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை குறிப்பிடும் நூல் புறநானூறு. 29வது கேள்வி. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். 30வது கேள்வி. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. 31வது கேள்வி. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். 32வது கேள்வி. பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுத்தந்த நாடகம் பிசிராந்தையார். 33வது கேள்வி. வெர்பு என்று சொல்லுக்கு பொருள். வெர்பு என்று சொல்லுக்கு பொருள் மலை. 34வது கேள்வி. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். 34வது கேள்வி. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி. 36வது கேள்வி. பள்ளி தலைமனைத்து கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் இவ்வடியை பாடியவர் பாரதியார். 37வது கேள்வி. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கதை உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக. ஓ மதகுநீர் தாங்கும் பலகை. சி இகழ்ச்சி. கூ பூமி. கை ஒழுக்கம். ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக. நே அன்பு. நை இழிவு. நோ ஒருமை. நா நாவு. 40வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக. பா பாடல். பூ மலர். பே மேகம். பை இளமை. 41வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக. மீ வான். மூ மூப்பு. மே அன்பு. மை அஞ்சனம். 42வது கேள்வி. வை ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருள் தருக. புல். 43வது கேள்வி. ஒவ் ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருள் தருக. கவர். 44வது கேள்வி. யா ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருள் தருக. அகலம். 45வது கேள்வி. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளவர் பவணந்தி முனிவர். 46வது கேள்வி. நோ ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருள் தருக. நோய். ஊ ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருள் தருக. இறைச்சி. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் தேனரசன். நெடி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் தருக. நாற்றம். 50வது கேள்வி. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். 51வது கேள்வி. வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியவர் தேனரசன். 52வது கேள்வி. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியவர் காளமேக புலவர். 53வது கேள்வி. எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என பல பெயர்களில் அழைக்கும் பொருள். ஓவியம் வரைய பயன்படும் துணி. 54வது கேள்வி. துணியில் வரையும் ஓவியங்கள் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் அழைக்கப்படும் விதம் கலம்காரி ஓவியங்கள். 55வது கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இவ்வரி இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. 56வது கேள்வி. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன இவ்வரி இடம்பெற்ற நூல் மணிமேகலை. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னுணர் சுட்டவும் சுட்டு அறி உரத்தவும் இவ்வரி இடம்பெற்ற நூல் பரிவோடல். 58வது கேள்வி. தந்த ஓவியம் அதிகமாக காணப்படும் மாநிலம் கேரளா. 59வது கேள்வி. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. 60வது கேள்வி.
நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. 61வது கேள்வி, நாட்காட்டி ஓவியங்களை அழைக்கும் விதம். பசார் பெயிண்டிங். பொறுத்துக. தஞ்சை சரஸ்வதி மகால் 1122. தமிழ் பல்கலைக்கழகம் 1981. உவேசா நூலகம் 1942. கீழ்திசை நூலகம் 1869. 63வது கேள்வி, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட நாள். 2000 ஜனவரி 1. 2000 ஜனவரி 1. 64வது கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் எடை 7000 டன். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் எடை 7000 டன். 65வது கேள்வி, உலக தமிழ்ச்சங்கம் மதுரை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு. 2016. 66. பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. 1973. 67வது கேள்வி, மாவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல். சிலப்பதிகாரம். 68வது கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் பாறையிலிருந்து உயரம் 133 அடி. 69வது கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் 95 அடி. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். 71வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழ்படுபவர் உடுமலை நாராயணகவி. 72வது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல். நன்னூல் நூற்பா. 73வது கேள்வி, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். 74வது கேள்வி, மொழியின் முதல் நிலை எது? பேசுவதும் கேட்பதும். 75வது கேள்வி, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். 76வது கேள்வி, முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் வேள்பாரி. 77வது கேள்வி, பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஷ் என்பர். வட்டார மொழி. 78வது கேள்வி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் எந்த மொழியிலிருந்து பிரிந்து சென்றன? தமிழ். 79வது கேள்வி, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஷ் எனப்படும். இரட்டை வழக்கு மொழி. 80வது கேள்வி, தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர். 81வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். 82வது கேள்வி, 82வது கேள்வி, சுப்புரத்தினதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுரதா. 83வது கேள்வி, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. 84வது கேள்வி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே இவ்வடியை ஈற்றியவர் பாரதியார். 85வது கேள்வி, கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். 86வது கேள்வி, ராஜ மார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து டேஷ் என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். கொங்குதேர் வாழ்க்கை. 87வது கேள்வி, தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். 88வது கேள்வி, உலகில் உள்ள யானைகளின் வகைகள் 2. 89வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை கவனி. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. 2. ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு.
3 யானை கூட்டத்திற்கு ஒரு ஆண் யானை தான் தலைமை தாங்கும். 4 ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 புல் இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். 1, 2, 4 சரி, 3 தவறு. யானை கூட்டத்திற்கு ஒரு ஆண் யானை தான் தலைமை தாங்கும் என்பது தவறு. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். சரியானது. 90 கரடி ஓர் அனைத்துண்ணி. அதற்கு பிடித்த உணவு கரையான். 91 தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். 92 நன்கு வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. 93வது கேள்வி. புலி தனக்கான உணவை வேட்டையாடி பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை டேஷ் என்று அழைக்கின்றோம். பண்புள்ள விலங்கு. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. 95வது கேள்வி. புலி கருவுறுதல் காலம் 90 நாட்கள். 96வது கேள்வி. பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயேங். 97வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு 2012. 98வது கேள்வி. ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு 2015. ஜாதவ் பயேங் உருவாக்கிய காட்டை பற்றி செய்தி வெளியிட்ட இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. 100வது கேள்வி. ஜாதவ் பயேங் உருவாக்கிய காட்டை பற்றி கேள்விப்பட்டு வந்தவர் ஜிட்டு கலீட்டா. இதோட இந்த பகுதி முடிவடைகிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெளியே வரும். நன்றி, வணக்கம்.